ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே சுபிக்ஷம் நிறைய கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்களோட பயிற்சிகள் இருக்குது. சாதாரண மாதம் வரக்கூடிய பயிற்சி தான். இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அவர் 13ஆம் தேதியே பயிற்சி ஆயிடுறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 14ஆம் தேதி அழகாக மகரத்துக்கு வரப்போகிறார். உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இது. உங்களுக்கு ஒரு தனி பதிவை நாங்கள் தரோம், ரொம்ப அற்புதமான பதிவு. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ விசேஷம். அது இந்த உத்தராயணம் எதுக்காக வந்தது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம். அதுக்கு அடுத்தபடியாக புத பகவானோட பெயர்ச்சி அது 17ஆம் தேதி இருக்குது. மற்றபடி ராகு கேது அதே இடத்துல தான் இருக்கா. அதுமாதிரி சனீஸ்வர பகவான் குரு பகவான் வக்ரகதியிலே தான் நீடிக்கிறார். இந்த வகையில் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்தோடனே ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ஆண்டு ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதுக்காக 12 மணிக்கெலாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஆகம விதிப்படி கிடையவே கிடையாது. காலையில் போங்க, ஒரு 6 மணிக்கு மேலே காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அருமையான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகள் இனிமேல் வித்தியாசமாக வரும். நிறைய இருக்கும். உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சில சமயம் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் சொல்கிற பரிகாரங்களை அற்புதமாக செய்யுங்கோ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அற்புதமான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமா, முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலைகளை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்குது. யார்? செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன். கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, குழப்பம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, வேகம் இருக்குது, பொறுமையும் இருக்குது. ஏன்? குரு பார்த்துட்டு இருக்கார், அதனால் சமாளிக்கிறீங்க. ஏன்னா 2 கிரகங்கள் கொஞ்சம் ஜென்மராசியில் இருந்துன்னு உஷத்தை கொடுத்துட்ருக்காங்க. 2 கிரகங்கள் உங்களுக்கு ஜென்மத்தில் சந்தோஷமாக கொடுத்துட்டுருக்காங்க. யார்? ஒன்றா பார்த்துருவோம். 5-12 குடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஜென்மராசியில் இருக்கார். குருவோட பார்வையை வாங்கிட்டு குருமங்கள யோகம் இருக்குது, இருந்தாலும் டென்ஷன் இருக்குது. ஏன்னா ஜென்மராசி நேராக 7ஆம் பார்வையை களத்தில் தவாதுன்னு இருக்கார். டென்ஷன், வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் டென்ஷன், ஏதோ ஓட்டின்னு இருக்கீங்க. ஆன்மீகத்தில் போயின்னு இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்குது. எதிர்பாராத பயணங்களும் உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக 6-11 குடைய அதிபதி சுக்கிர பகவான், அவரும் பார்த்திங்கன்னா ஜென்மராசியில் இருக்கார். கொஞ்சம் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன், தொழிலாபாரத்தில் கொஞ்சம் டென்ஷன், லாபம் வரணுமேங்கிறதுக்காக சில வேலைகளை நீங்கள் செஞ்சுட்டுருக்கீங்க. கரெக்டாக? அடுத்தபடியாக 7-10 குடைய அதிபதி புதன், அவரும் ஜென்மராசியில் இருக்கார். ரொம்ப விசேஷம். ஏன்னா சுக்கிரன் புதன் ஜென்மராசியில் இருந்தாலே ரொம்ப விசேஷம். ஏன்னா தலையில் சுபகிரகங்கள் உட்கார்ந்துருந்ததுனால சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த புதன் ஜென்மராசியில் சூரியனோட இணைந்து புதகாதித்ய யோகத்தையும் கொடுத்துட்டுருக்கார். படிக்கிற குழந்தைகளை நன்னா படிச்சுட்டு இருக்கார். நல்ல அறிவுத்திறன் விருத்தியாகும், செல்வ நிலை உயரும், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழிலாபாரத்தில் ஒரு ஏற்றம், கலைத்துறையில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப அற்புதமாக செயலாற்றினீர்கள். இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்தபடியாக பாக்யாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு எப்போவுமே தந்தையார் ஆதரவாக இருப்பார். அதை ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லுவேன். என்னென்னா உங்களுக்கு இந்த தனுசு ராசி
அன்பர்களுக்கு தந்தையார் ஒன்று பக்கத்துலேயே இருப்பாங்க, இல்லைன்னா அந்த அடுத்த தெருவிலையாவது இருப்பாங்க, அவங்களோட கண்காணிப்புலேயே இருப்பாங்க தந்தையார். பாக்யாதிபதி சூரிய பகவான் அவரும் ஜென்மராசியில் இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருக்குது, டென்ஷன் இருக்குது, முன்கோபம் இருக்குது, எல்லாத்தையும் சமாளித்து போயின்னு இருக்கீங்க. ஏன்னா குருவோட பார்வையை வாங்குறதுனால. அவன் வீடு மனை வாகனம் எதனா வாங்கணுன்னா கூட முடியல, கொஞ்சம் இழுபறி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 4 கிரகங்களும் அப்படியே உங்களுக்கு சூப்பராக மாத பிற்பகுதிக்கு மேலே அற்புதமாக வந்துடுறாங்க. எங்கள் 2ஆம் இடம் வெரி யூஸ்ஃபுல் டைம். இந்த 5-12 கூடிய அதிபதி செவ்வாய் 15/1/2026 முதல் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார். பஞ்சமாதிபதி உச்சமடைகிறார் 2ஆம் இடத்துல. தனவரவு சூப்பராக இருக்கும். யாருக்கோ கடன் கொடுத்ததெல்லாம் இப்போ திரும்பி வந்துடும். வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவார், ஏமாற்றப்படாது அப்படின்னு. அதேமாரி ஆன்மீக விரயங்கள் இருக்கும். ஆன்மீக விரயங்கள் தனவரவு வந்தாலும் ஆன்மீக விரயங்கள் இருக்கும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குற அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக அருமையாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 6-11 கூடிய அதிபதி சுக்கிரன் 13/1/2026 உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து உட்கார்ந்துடுறார். அறிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கு, சந்தோஷம். அதேமாரி உத்தியோகத்தில் உங்களோட பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அடுத்தபடியே 7-10 கூடிய அதிபதி புதன் அவர் வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிற தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு எப்போ வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/1/2026. அவரும் 2ஆம் இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பெரிய நன்மை காத்திருக்கிறது. அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள், மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள் இவங்கெல்லாம் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி ஜீவன விஷயமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக சித்திக்கும். ஜீவன விஷயமாக உத்தியோகமாகட்டும், தொழில் வியாபாரமாகட்டும், எதாக இருந்தாலும் அதுக்கு எடுக்கிற ஒரு காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக ஒரு சித்திக்கும். அதேமாரி படிக்கிற குழந்தைகள்லாம் நல்லா படிப்பா. அதேமாரி இந்த வேலை பார்க்குற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக இருக்குது. அதுமாரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவாள்லாம் நான் சொன்னேன் பாருங்கள், மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல வேலை கடுமையாக செஞ்சுருப்பேன், அதுக்குண்டான ஊதியமெல்லாம் இப்போ வந்துடும். அதை வச்சு ஒரு திட்டம் போடுவீங்க, வீடு மனை வாகனம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கணுங்கிறது, நகையாவது வாங்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணம் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக உங்களோட பாக்யாதிபதி அவர் வந்து 14/1/2026 அவரும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வர 9ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். சனி பகவானோட இடம்தான். ஆனால் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, சனி பகவானை நினச்சி நம்ம கவலையே படக்கூடாது, பயப்படவே கூடாது. சனி பகவானை ஆராதனை பண்ணி உழைக்கணும். யாரையும் ஏமாற்றப்படாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்தமாதிரி இருந்தாலே ரொம்ப விசேஷம். இந்த சனி பகவான் தசை எல்லாமே நல்லது பண்ணும், சின்ன பாடத்தை கொடுக்கும், நல்லது பண்ணும், விட்டு கொடுக்காது. அப்போ இந்த 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் அற்புதமாக கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் லாபம், இவ்வளோ நாளும் லாபம் வரலையே நினச்சின்ற காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதுமாதிரி எதிர்பாராத ஒரு திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒன்று நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனம் சுகாதிபதியமான குரு பகவான். சாதாரண இந்த தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் குருமார்கள் மாதிரி தான் நடந்துப்பாள். குருனாலே ஆச்சாரியான், ஆச்சாரியானா ஆசிரியர். ஆசிரியர் எப்படி இருப்பார், ஒரு இதுவாக இருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. அப்போ ராசிநாதனம் சுகாதிபதியமான குரு பகவான் எங்கே இருக்காருன்னா களத்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் வக்ரகதியில் இருக்கார். வக்ரம் அப்படின்னாலே பலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ, நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுனால சமாளிப்பீங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உத்தியோகத்தில் எந்த அளவுக்கு, தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அது ஒரு லாபத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக உங்களோட ஜென்மராசியை பார்க்குற 7ஆம் பார்வை அற்புதம், சவாலி சமாளி சந்தோஷம். அடுத்தபடியாக உங்களது சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு 3ஆம் இடம், முயற்சிகளின் பேரில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக குரு பார்க்க கோடி நன்மை, முயற்சி எடுத்தால் வெற்றி. கரெக்டாக. அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கார். அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கும்போது இந்த அவர் நீர் ராசியில் இருக்கார். இந்த வெளிநாடு, வெளியூர் இதெல்லாம் போகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.
ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கும்போது திட்டமிட்டு போகிறது ரொம்ப நல்லது. சில பேர் அப்படியே கிளம்பி அப்படியே போயிட்டு வந்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் சனியோட பார்வை 6ஆம் இடத்துல விழுறது. உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள் இருக்குது. வேலை செஞ்சால் துட்டு அப்படிங்கிறது போயின்னு இருக்குது. அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். ஜீவன விஷயமாக நீங்கள் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல கொடுக்குறது. அடுத்து ஜென்மராசியை பார்க்குறார். ஜென்மராசியை குருவும் பார்த்துட்டு இருக்கார். அதனால் அப்படியே 50-50 அப்படியே போயின்னு இருக்கும். அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் சகாயஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். தந்தையாரின் மூலமாக சில நன்மைகள் இருக்குது. ஆனால் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இளைய உடன் பிறப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் அப்படின்னாலும் அவங்க மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம். வெளியூரில் என்ன வெளிநாடு போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இந்த மாதம் முச்சூடும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ விஷ்ணு பிரியாய நமக. யார் அது? விஷ்ணு பிரியா. விஷ்ணு பிரியை அப்படின்னாலே மகாலட்சுமி தான். அடுத்து துளசி. விஷ்ணுவை யாரெல்லாம் வழிபாடு பண்ணாலும் அவெல்லாம் விஷ்ணு பிரியா தான். விஷ்ணு பிரியாயை நமக. ஓம் ஸ்ரீ விஷ்ணு பிரியாயை நமக அப்படின்னு வேண்டிக்கோங்க. பெரிய மாற்றம் உங்களுக்கு சந்தோஷமாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் போடுங்க. அற்புதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவகிரகங்கள் உள்ள சனீஸ்வர பகவான். ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். சுகஸ்தானத்தில் சுகங்கள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணணும். சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுறதுனால ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிங்கோ. காகத்துக்கு கொஞ்சம் சாதம் வைங்கோ. அப்பா அம்மா இல்லாதவ 2 எள்ளு போட்டு வைங்கோ. வைக்கலாம், தப்பே கிடையாது. 2 அள்ளி வைக்கப்படாது, புரியுறதா? 2 எள்ளு. 1 எள்ளு எடுத்தால் கூட பரவாயில்ல. சும்மா அந்த ஒரு சாஸ்திரத்துக்கு அப்படி வச்சு அந்த பிண்டம் மாதிரி பிடிக்கக்கூடாது. நல்லா கவனிங்கோ. தவசத்துக்கு தான் பிண்டம் பிடிக்கிறது. டெய்லி அந்த காகத்துக்கு அன்னம் வைக்கணும் அப்படின்னா உதிரியாக தான் வைக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் உருண்டை பண்ணி வைக்கிறா. உருண்டையெல்லாம் பண்ணவே கூடாது. உருண்டை அந்த இந்த காரியங்கள் போதும் தான் செய்யணும். மற்றபடி சாதம் உதிரியாக கொஞ்சம் வச்சு 2 எல்லை போட்டு அந்த உதிரி சாதத்தை அப்படியே கொண்டு போய் வைங்க. அற்புதம். அதேமாரி நாய் இந்த மாதிரி ஜீவன்கள் இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் பிஸ்கட் வாங்கி கொடுங்க. ரொம்ப அற்புதம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.